ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் பர்பிள் முட்டைகோஸை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இதுக்கும் நம்ம யூஷுவல் முட்டைகோஸுக்கும் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, டேஸ்ட்லேயோ டெக்ஸ்சர்லையோ. ஆனால் நியூட்ரிஷனல் வேல்யூ இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. இது மட்டும் கிடச்சிது இந்த பர்பிள் முட்டைகோஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நம்ம யூஷுவல் மெத்தட்லேயே செஞ்சுட்டு கடைசியாக ஒரு மிக்சரை அது கூட ஆட் பண்ணிக்குவோம், அரைச்சி. அப்போ நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு ஒரு பேனில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வறுத்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒன்று, கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குவோம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாங்க. இதை அப்படியே வதக்கிட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஸ்லோவில் வச்சு மூடி வச்சே நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்லோலேயே வச்சுடுங்க. அது வெந்துட்டு இருக்கும்போதே தேங்காய் கால் மூடி, ஒரு 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஜீரகம், இந்த ஐட்டம்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அரைச்சதை அந்த முட்டைகோஸில் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அருமையான முட்டைகோஸ் பொரியல் தயார். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த முட்டைகோஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.